ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9994666629 மற்றும் 9843048585. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், தீவிர விசாரணையில் காவல்துறையினர். சட்டமாமேதை அம்பேத்கர் பிறந்தநாள், மாலை அணிவித்து மரியாதை செய்தார் புதுவை முதல்வர் ரங்கசாமி. மீனவர்கள் கைது விவகாரம், மத்திய மாநில அரசுகள் மீது அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம். புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் வெயிலால் பொதுமக்கள் அவதி, பசுமை பந்தல் அமைக்கும் பணி தீவிரம். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. புதுச்சேரி கவர்னர் மாளிகை, டிஜிபி அலுவலகம், தலைமை செயலகம், ஜிப்மர், தனியார் ஓட்டல்கள் உள்ளிட்டவைகளுக்கு கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்து கொண்டிருக்கின்றது. மிரட்டல் வரும் VPN ஐடி வெளிநாட்டிலிருந்து வருவதால் சைபர் கிரைம் போலீசார் அந்த தகவலை பெறுவது கடினமாக இருந்து வருகின்றது. இந்நிலையில் நேற்று சென்னையில் உள்ள தலைமை பாஸ்போர்ட் அலுவலக இமெயில் ஐடிக்கு இடம் குறிப்பிடாமல் வெடிகுண்டு மிரட்டல் வைத்திருப்பதாக மிரட்டல் செய்தி வந்துள்ளது. இதனையடுத்து தலைமை அலுவலகத்திலிருந்து புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகம் மற்றும் போலீசாருக்கு மதியம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் மற்றும் போலீசார் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு விரைந்து சென்று சோதனையில் ஈடுபட்டனர். நடந்த சோதனையில் வெடிகுண்டு இருப்பதற்கான எந்தவித தடயங்களும் கிடைக்காததால் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என்பது தெரியவந்தது. கடந்த சில மாதங்களாக முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வராமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வர துவங்கியுள்ளது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமாமேதை அம்பேத்கர் பிறந்தநாள், மாலை அணிவித்து மரியாதை செய்தார் புதுவை முதல்வர் ரங்கசாமி. அம்பேத்கர் ஜெயந்தி தினமான இன்று புதுச்சேரியில் பாரதி பூங்காவிற்கு அருகில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் அவருடன் அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேல், சட்டமன்ற உறுப்பினரான AKD ஆறுமுகம் மற்றும் மற்ற NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். காரைக்கால் மீனவர் பிரச்சனை, சிலிண்டர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரி மத்திய மாநில அரசுகள் மீதும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், காரைக்கால் மீனவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதும் அவர்களின் வாழ்வாதாரமான படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்கதையாகி வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டிய தமிழக திமுக அரசும் மத்திய அரசும் மீனவர்கள் மீது அக்கறை காட்டாமல் இருப்பது அவமானத்திற்கு உரியது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் சமீபத்தில் இலங்கைக்கு மனிதாபிமான அடிப்படையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான உணவு மற்றும் மருந்துகளை வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் அதே உரிமையோடு இலங்கை அரசிடம் பேசி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். மேலும் முடிந்தால் தனது தங்கை கனிமொழியை இலங்கைக்கு தூது அனுப்பி அந்நாட்டு பிரதமரிடம் பேசி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி உணவகங்கள், டீ, காஃபி மற்றும் சிற்றுண்டிகள் உணவுகளின் விலையை பல மடங்கு உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அரசு அதிகாரிகள் இதை வேடிக்கை பார்ப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் துணைநிலை ஆளுநர் உடனடியாக துறை அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி விலைவாசியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
சிலிண்டர் தட்டுப்பாடு, அதனால் ஏற்பட்டுள்ள விலையேற்றம் என்பது தவிர்க்க முடியாது. இதை பயன்படுத்திக் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிறிய, நடுத்தர, பெரிய ஹோட்டல்கள் அத்தனையிலும் விற்பனை செய்யப்படுகின்ற சாதா டீயிலிருந்து, காப்பிலிருந்து, இட்லி, போண்டா, வடை, பஜ்ஜி, பூரி செட்டு, தோசை எல்லாம் தாறுமாறா பல மடங்கு விலையை உயர்த்தி வைக்கிறாங்க. இது உணவு விலை கட்டுப்பாட்டு துறைன்னு ஒன்று இருக்குது. அந்த அதிகாரிகளுடைய அனுமதி பெற்று இந்த மாதிரி பல ஹோட்டலில் 30 ரூபாய்க்கு வித்த பூரி இன்னைக்கு 50 ரூபான்றான், 20 ரூபாய் வித்த காப்பி 30 ரூபான்றான், 40 ரூபாய் வித்த தோசை 100 ரூபாய்க்கு விற்கிறான். கேட்டால் கேஸ் தட்டுப்பாடு. அப்போ மக்களுக்கு சாயந்தர நேரத்துலேயே மதிய நேரத்தில் சாப்பாடு என்பது அவசியம். அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு இந்த ஹோட்டல் நிறுவனங்கள் தொடர்ந்து தாறுமாறா புதுச்சேரி மாநிலத்தில் விலையேற்றத்தை உருவாக்குகிறாங்க. புதுச்சேரியில் அதிக வெயில் காரணமாக சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்கும் பணி தீவிரம். புதுவையில் கடந்த சில நாட்களாகவே கோடையின் வெயில் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பே வெயிலின் உக்கிரம் தாங்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். இதற்கிடையே இருசக்கர வாகன ஓட்டிகள் சிக்னல்களிலும் நிற்கும் போது வெயிலால் கடும் அவதிப்படுகின்றனர். புதுவை, காரைக்காலில் அனைத்து சிக்னல்களிலும் அரசின் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் ஆண்டுதோறும் அமைக்கப்பட்டு வருகின்றது. அதேபோல் இந்த ஆண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. அஜந்தா சந்திப்பில் 2 இடங்களில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி சதுக்கம், அண்ணா சதுக்கம், ராஜா திரையரங்கு சந்திப்பில் பசுமை பந்தல் அமைக்க தூண்கள் நிறுவப்பட்டுள்ளது. விரைவில் இங்கு பசுமை பந்தல் அமைக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிராமப்புறங்களிலும் தேவையான இடங்களில் பசுமை பந்தல் அமைக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கும் நாரி சக்தி வந்தன் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பிரதமர் மோடிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமர் மோடிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில், நமது தேசத்தின் ஜனநாயக கட்டமைப்பில் பெண்களின் முக்கியத்துவத்தை வலுப்படுத்தும் நோக்கம் கொண்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பான நாரி சக்தி வந்தன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் ஆட்சி முடிவெடுக்கும் செயல்முறைகளில் அவர்களின் உரிய பங்களிப்பை உறுதி செய்வதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும். சட்டமன்ற அமைப்புகளில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவதன் மூலம் இந்த சட்டம் பாலின சமத்துவம் மற்றும் நீதியின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஜனநாயக நிறுவனங்களை பல்வேறு கண்ணோட்டங்கள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கொள்கை உருவாக்கத்துடன் வலுப்படுத்துகின்றது. தங்களின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்த சீர்திருத்தம் நமது நாட்டின் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கும் ஜனநாயக வலிமைக்கும் கணிசமாக பங்களிக்கும் என ரங்கசாமி தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு காரைக்காலில் மகா மாரியம்மன் ஆலய பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த அகரசேத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் 4வது ஆண்டாக பராபவ தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் அம்மனுக்கு நேர்த்தி கடனாக பால் குடத்தினை விநாயகர் ஆலயத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆண்கள் பெண்கள் 500க்கும் மேற்பட்டோர் பால் குடத்தினை முக்கிய வீதிகள் வழியாக வீதியுலாவாக வந்து ஆலயம் வந்தடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியிலிருந்து திருப்பதி மற்றும் சென்னை நோக்கி இயக்கப்படும் ரயில் சேவை 4 நாட்களுக்கு ரத்து செய்யப்படும் என ரயில்வே துறை அறிவிப்பு.
புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கும் சென்னைக்கும் இயக்கப்படும் ரயில் சேவை வரும் 15, 18, 22, 25 ஆகிய தேதிகளில் ரத்து செய்யப்படுகின்றது. இந்த ரயில் அன்றைய தினத்தில் விழுப்புரம் சந்திப்பிலிருந்து இயக்கப்படுகின்றது. திருப்பதியில் அதிகாலை 4:10 மணிக்கு புறப்படும் திருப்பதி புதுச்சேரி விரைவு ரயில் புதுச்சேரிக்கு வராமல் விழுப்புரம் சந்திப்பிலிருந்து இயக்கப்படும். அதேபோன்று அன்றைய தினங்களில் புதுச்சேரியிலிருந்து சென்னை எழும்பூர் செல்லும் ரயிலும் ரத்து செய்யப்படுகின்றன. இந்த ரயில் வழக்கமாக புதுச்சேரியில் மாலை 3:55க்கு புறப்பட்டு விழுப்புரம் சந்திப்புக்கு 4:30க்கு வந்து சேரும். இந்த நாட்களில் விழுப்புரம் சந்திப்பிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும். வழித்தடங்களில் பொறியியல் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் இந்த மாற்றம் செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே திருச்சி மண்டல கோட்டம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அம்பேத்கர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. புதுச்சேரியில் இன்று அம்பேத்கர் ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்நிகழ்வில் மேலும் பல காங்கிரஸ் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு நேயம் மக்கள் கட்சி தலைவர் நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்திய தேசத்தின் சட்ட மாமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நேயம் மக்கள் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக நேயம் மக்கள் கழக தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரி என்கிற குப்புசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் அருகிலிருந்து ஊர்வலமாக சென்று புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செய்தனர். மேலும் இந்நிகழ்வில் நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி தமிழக வெற்றி கழக பிரமுகர்களும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் என பெரும் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கம், வேலை இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பாக செல்வம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நினைவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சாமிநாதன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். புதுச்சேரியில் இன்று அம்பேத்கர் ஜெயந்தி விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பல்வேறு அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினர். தமிழக வெற்றி கழகத்தின் சாமிநாதன் புதுச்சேரியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இந்நிகழ்வில் கழக உறுப்பினர்களும் தொண்டர்களும் அவருடன் கலந்து கொண்டனர். குழந்தை திருமணம் நடந்தால் அவசர எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். குழந்தை திருமணம் நடைபெற்றால் 1098 தொலைபேசி எண்ணில் தகவல் தெரிவிக்க மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், குழந்தை திருமணம் சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். அக்ஷய திருதியை போன்ற விழா காலங்களில் அதிக எண்ணிக்கையில் குழந்தை திருமணம் நடப்பதாக தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கவனத்திற்கு வருவதால் அதனை தடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 18 வயதிற்கு மேற்பட்ட ஆணாக இருந்து குழந்தை திருமணத்தை ஒப்பந்தம் செய்பவர் அல்லது அதனை நடத்துபவர் மற்றும் ஊக்குவிப்பவர்கள் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006 பிரிவு 9, 10, 11 கீழ் 2 ஆண்டு வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் 1 லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படும். ஆகையால் வரும் 19ஆம் தேதி அக்ஷய திருதியை முன்னிட்டு குழந்தை திருமணம்
அதாவது 21 வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் மற்றும் 18 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் குழந்தை திருமணம் இவ்வாறாக நடைபெறுவது தெரிய வந்தால் 1098 என்ற குழந்தைகள் உதவி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். இவ்வாறாக அதில் கூறப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,110 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய